அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 6.11 2i + j - k என்னும் விசை ஆதி புள்ளி வழியாக செயல்படுகிறது. இது F1. நல்லா கவனிச்சுக்கோமா. ஒரே ஒரு விசை தான், அது F. ஓகேவாம்மா? ஃபோர்ஸ் என்னும் விசை ஆதி புள்ளி வழியாக செயல்படுகிறது எனில் 2, 0, -1 என்ற புள்ளியை பொறுத்து அவ்விசையின் திருப்பு விசையின் எண்ணளவு மற்றும் திசை கொசைன்களை காண்க. ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, விசை F ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கா, 2i கேப் + j கேப் - k கேப் என்னும் விசை ஆதி புள்ளி. இப்போ ஆதி புள்ளி இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ். ஓகே, இப்படி ஒயின்னு ஒரு விசை தானே, இப்படி அது ஃபோர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் என்னும் விசை ஆதி புள்ளியாக செயல்படுகிறது. அப்போது தட் இஸ் இங்கே நம்ம என்ன செய்கிறோம், 0i கேப் 0 எல்லாம் 0 0 0 0. ஓகே, 0i கேப் 0j கேப் 0k கேப் எதுனாலும் ஓகே. 0 0 ஆதி புள்ளியாக செயல்படுகிறது 2, 0, -1 என்ற புள்ளியை பொறுத்து. அப்போ இது A, இதில் 2, 0, -1 என்ற புள்ளியை பொறுத்து அவ்விசையின் திருப்பு விசை. இப்போ என்ன கேட்டிருக்கா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2, 0, -1 என்ற புள்ளியின் நிலை வெக்டார் என்னமா என்ற புள்ளியின் நிலை வெக்டார் இது O. ஓகே, ஸோ OA பார் ஈக்குவல் டு 2i கேப் + 0j கேப் - k கேப். ஓகேவாம்மா? தென் தட் இஸ் ஈக்குவல் டு R பார் ஈக்குவல் டு திருப்பு விசை. ஓகேவாம்மா? திருப்பு விசை தட் இஸ் ஈக்குவல் டு OA நம்ம செய்வோம் AO பார் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2i கேப் + 0j கேப் - k கேப் that is equal to -2i கேப் ஏதோ இது 0வாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒன்று தான், அது 0 ப்ளஸ் k கேப். ஸோ தட் இஸ் ஆர் பார். ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு விசையின் திருப்பு விசை. திருப்பு விசைக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. திருப்பு விசை அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, T பார் ஈக்குவல் டு R வெக்டார் கிராஸ் F வெக்டார் ஈக்குவல் டு I வெக்டார் J வெக்டார் K வெக்டார் A1 A2 A3 B1 B2 B3. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா அங்கச்சுமே. இப்போ ஆறுங்கிறத நம்ம A1i வெக்டார் ப்ளஸ் A2 j வெக்டார் ப்ளஸ் A3 k வெக்டார். தென் F பாரை B1i வெக்டார் ப்ளஸ் B2 j வெக்டார் ப்ளஸ் B3 k வெக்டார். திருப்பு விசை நமக்கு ஃபார்முலா பாருங்கம்மா. அவ்விசையின் திருப்பு விசை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு திருப்பு விசை, செகண்ட் எண்ணளவு, மூணாவது திசை கொசைன்கள். திருப்பு விசைக்கு ஃபார்முலா என்னது, T பார் ஈக்குவல் டு R பார் கிராஸ் F பார் ஈக்குவல் டு I வெக்டார் J வெக்டார் K வெக்டார். இதில் நம்ம ஆரோட வேல்யூஸ்லாம் போடுறோம். A1 A2 A3 F செகண்ட் F, அதில் B1 B2 B3 வேல்யூலாம் கண்டுபிடிக்கும். ஸோ T ஈக்குவல் டு R வெக்டார் கிராஸ் F வெக்டார் ஈக்குவல் டு I வெக்டார் J வெக்டார் K வெக்டார். இப்போ ஆருக்கு என்னமா இருக்குது, ஆர் -2 0 1. போடுமா? -2 0 1. தென் நெக்ஸ்ட்டு F வெக்டார் என்னது, விசை என்னது 2 1 -1. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் 2 1 -1 தட் இஸ் ஈக்குவல் டு I கேப் ஈக்குவல் டு I வெக்டார் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஸோ தட் இஸ் 0 -1. இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ். ஸோ -j வெக்டார். j வெக்டார்ங்கச்சுமே 2 -2. ஓகேவாம்மா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்
2 minus 2 then plus k vector equal to minus 2 minus 0 ஓகேவா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெக்டார் இது ஃபுல்லாக 0 ஆயிரும் minus 2 k vector that is t bar I vector minus 2k vector. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், திருப்பு விசை கண்டுபிடிச்சிட்டோம். எண்ணளவுனா என்னன்னா திருப்பு விசையின் எண்ணளவு கண்டுபிடிப்போமா, அது மேக்னிடியூட் அப்படி சொல்லுவாங்க. இங்கே திருப்பு விசையின் எண்ணளவு வந்து மாடுலஸ் ஆஃப் திஸ் minus I vector minus 2k vector that is equal to modulus of என்னது மாடுலஸ்ங்கச்சுமே square root of minus 1 square plus 0 square minus 2 the whole square that is equal to root of 1 plus 4 that is equal to root 5. திருப்பு விசையின் எண்ணளவு. அதுக்கப்புறம் என்னது திசை கொசைன்கள்னா என்னது, இந்த டி இருக்கு இல்லையா, திருப்பு விசையின் திசை கொசைன்கள். அப்போ நம்ம வந்து இதுதான் திருப்பு விசை. இதனுடைய எண்ணளவுங்கச்சுமே மாடுலஸ்ங்கச்சுமே இதனுடைய ஐக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர், ஜேக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர், கேக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் ரூட் 5. திருப்பு விசையின் திசை கொசைன்கள் that is equal to 1 by இங்கே பாருங்கள் minus 1 by root 5. j பக்கத்தில் 0, ஸோ 0 by root 5. k பக்கத்தில் minus 2 by root 5. இப்படி தான் இந்த எண்ணளவு வந்து உங்களுக்கு தெரியும், மேக்னிடியூட். திசை கொசைன்கள் வந்து ஐ minus 1 by அந்த மேக்னிடியூட் வேல்யூ, ஜேயோட வேல்யூ டிவைடட் பை மேக்னிடியூட் minus 2 by root 5. இதுதான் இந்த ப்ராப்ளமாக. இது வந்து எப்படின்னா திருப்பு விசை கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. டி பார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் பார். இது வந்து கிராஸ் அப்படிங்கிற சமயம் டிட்டர்மினன்ட் வரும். ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர். இதில் வந்து ஆரோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதில் வந்து எஃபோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவாம்மா. தென் எண்ணளவுங்கச்சுமே மேக்னிடியூடு, இந்த திருப்பு விசையினுடைய மேக்னிடியூடு வந்து திசை கொசைன்கள் வந்து இப்படி வரும். ஓகேவாம்மா. உங்களுக்கு இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.